அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாக உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இதுல பாருங்க, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். இதுல ஆனாலும் இருக்கு. மேல 8-9 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோபு இப்படியாக சொல்றார், நான் முன்னாக போனாலும் பின்னாக போனாலும் அவர் இல்லை, எனது வலது புறத்திலும் இடது புறத்திலும் அவர் இல்லை, அவர் ஒளிந்து இருக்கிறார் அப்படின்னு யோபு என்ன பண்றாரு, மாம்சத்தின் பலவீனத்தினால அவர் பேசுறாரு. ஆனா அவர் முன்பாக பின்பாக வலது புறம் இடது புறம் அங்கெல்லாம் இருக்க மாட்டாரு, மேலிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருப்பார். அதனாலதான் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. நான் முன்னாக போனாலும் பின்னாக போனாலும் இடது புறத்திலும் வலது புறத்திலும் அவர் எங்கே இருக்க மாட்டாரு, மேலிருந்து என்னை பார்த்து கொண்டிருப்பார். அவருக்கு தெரியும், நான் போகும் வழியை அவர் கண்டிப்பாக அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின், சோதனை வரலன்னா நம்மளோட வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. சோதனையை கண்டிப்பாக கொடுப்பார். அதனாலதான் வெள்ளியை புடமிடுவது போல நம்மை அவர் புடமிட்டாலும் அவர் என்ன பண்றாரு, நம்மை பொன்னாக விளங்கும்படியாக செய்கிறார். இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் உங்களுடைய வழியை கண்டிப்பாக அறிந்திருக்கிறார். அறிந்திருந்து அவ்வாறு விட்டுவிட மாட்டார். உங்களை சோதித்த பின் நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.